ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஷேரோட ப்ரைஸ் வந்து ஃபேர்லி வேல்யூடாக இருக்கா, அதை வந்து நம்ம வாங்கலாமாங்கிறதுக்கு எப்படி வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் வேணும். ஸோ நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெட்ரிக்ஸ் தான் பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த பிஇ ரேஷியோங்கிறத ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இபிஎஸ்ங்கிறது நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த இபிஎஸ்னால் என்ன? ஸோ ஒரு கம்பெனி அந்த பர்டிகுலர் ஷேருக்கு எவ்வளோ மதிப்பு வந்து கொடுக்குது, எவ்வளோ வந்து சம்பாதிக்குது அந்த பர்டிகுலர் ஷேருக்குங்கிறது தான் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கம்பெனியோட ஸ்டாக்லேருந்து இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா இதில் கிடைக்கிற ரிசல்ட் தான் நமக்கு பிஇ ரேஷியோங்கிறது. ஸோ இந்த ப்ராஃபிட் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கம்பெனி என்ன மதிப்பில் இருக்குது, நம்ம அதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத இதை ஒரு கன்சிடரேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டுமே வச்சு டிசைட் பண்ண முடியாது, பட் இதை வந்து நீங்கள் ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு கம்மியாக, அந்த பி ரேஷியோங்கிறது 10க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போது அந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து மக்கள் வந்து அவ்வளோ பைசா கொடுத்து வாங்க தயாராக இல்லை. அப்படிங்கிறப்போ அண்டர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். எல்லா ஃபேக்டரும் இருக்குது, இதை மட்டும் வச்சு வாங்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து 10லேருந்து 25க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து ஃபேர்லி வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன மதிப்போ அது அந்த அளவுக்கு மக்கள் வந்து பைசா கொடுத்து வாங்குறாங்கன்னு அர்த்தம். இதுவே 25க்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவோம். ஸோ ஓவர் வேல்யூட்னா என்ன, அந்த கம்பெனியோட மதிப்பு என்னவோ அதை விட அதிகமாக மக்கள் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதுதான் ஓவர் வேல்யூடு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ இதை மட்டுமே டிசைட் பண்ண முடியாது, இதுவும் ஒரு ஃபேக்டர். ஸோ இதுக்கடுத்து நம்ம மற்றது வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய மெட்ரிக் என்னன்னா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஆர்ஓசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எதுக்காக பார்க்குறோன்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனியில் பைசா போடுறோன்னா அந்த கம்பெனி அந்த பைசாவை யூஸ் பண்ணி எவ்வளவு லாபம் சம்பாதிக்குது அப்படிங்கிறத இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஆர்ஓசிக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா, பேசிக்காக அந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி, இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு அது டிவைடட் பை நம்ம எவ்வளோ பைசா அந்த கம்பெனிக்குள்ள போட்டிருக்கோம் கேபிட்டல். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா இதில் கிடைக்கிற ரிசல்ட் தான் நமக்கு இந்த ஆர்ஓசிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மில்லியன் அந்த கம்பெனி வந்து சம்பாதிக்குது, நான் வந்து ஒரு 500 மில்லியன் வந்து நான் வந்து பைசா போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து 0.2ன்னு வரும். அப்படின்னா என்னன்னா, 100 ரூபாய் நான் வந்து இந்த கம்பெனியில் போடுறேன்னா 20 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 20%க்கு அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் அது வந்து கம்பெனி வந்து கரெக்டாக அந்த பைசாவை யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த கம்பெனி வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எதுக்கு தெரியணும்னா, அந்த கடைசி ஒரு வருஷத்தில் நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி வந்து எவ்வளவு நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன நடக்கும்னா, கம்பெனி மொத்தமாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு நெட் இன்கம், அதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டிலேருந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து என்னென்னா பர்சன்டேஜாக இருக்க போகுது. ஸோ அது வந்து 15லேருந்து 20%க்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா வந்து பைசா யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ இந்த புக் வேல்யூங்கிறது என்ன, அந்த பர்டிகுலர் கம்பெனியோட மொத்த சொத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த புக் வேல்யூங்கிறது. ஸோ டோட்டலாக அந்த கம்பெனியோட மொத்த சொத்துலேருந்து என்னென்ன கடன்கள் இருக்கோ எல்லாத்தையும் கழிக்கணும். டோட்டல் ஆசட்ஸு மைனஸ் என்னென்ன வந்து அவங்களுக்கு கடன் இருக்குது, டோட்டல் லைபிலிட்டிஸ் அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்கன்னா இன்டான்ஜிபிள் ஆசட்ஸ் ஏதாவது இருக்கும், டிப்ரிசியேஷன் மாதிரி, அதை கழிச்சவங்கன்னா கிடைக்கிறது தான் புக் வேல்யூ. ஸோ அந்த புக் வேல்யூ பெர் ஷேர்னா என்னன்னா, ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனியோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த புக் வேல்யூ பெர் ஷேருங்கிறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கோ, எவ்வளோ டோட்டல் மக்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அது வந்து இந்த புக் வேல்யூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்னா ஒரு ஷேருக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனியோட புக் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிருச்சுன்னா ப்ரைஸ் டு புக் ரேஷியோங்கிறத ஒன்று கண்டுபிடிக்க முடியும். அது எதுக்காகனா, அந்த கம்பெனி அன்னைக்கு விற்கிற அந்த மார்க்கெட்டில் விற்கிற ப்ரைஸுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, அந்த டோட்டல் மார்க்கெட் ப்ரைஸு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்கிதுன்னா அந்த 1000 ரூபாய் ஷேரு டிவைடட் பை அந்த கம்பெனியோட ஒரு ஷேருக்கு புக் வேல்யூ எவ்வளோ 300 ரூபாய்னா அது மாதிரி அதை டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பிபி ரேஷியோங்கிறது ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த பிபி ரேஷியோங்கிறது ப்ரைஸ் டு புக் ரேஷியோங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, மெயினாக பேங்க்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து எதுக்காகனா, இவங்களுக்கு வந்து என்னென்னா டெபாசிட் வாங்குவாங்க, ஆர்டிஎஃப்டி இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு சொத்து. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு அந்த பைசாவெல்லாம் வந்து லெண்ட் பண்ணுவாங்க, அதிக வட்டிக்கு அந்த வட்டிக்கு கொடுத்துட்டு மக்கள் கொடுக்குற கடன் அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துக்கிறது தான் பேங்க்கோட நார்மல் ஒர்க்கே. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ப்ரைஸ் டு புக்குங்கிறது அந்த பேங்க்ஸ் இல்லை ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம தேவைப்படும். நார்மலாக இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பி ரேஷியோங்கிறது தான் வந்து நம்ம செக் பண்ணுவோம்.
நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காகனா ஒரு கம்பெனி எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஷார்ட் டேர்ம் டெட் என்னென்ன வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு கடன் இருக்கோ அது, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் டெட்டு ஒரு வந்து 10 வருஷத்துக்கு வந்து லோன் எடுத்திருக்காங்கன்னா அந்த டெட்டு, அதுக்கடுத்து இதை தவிர்த்து வேறு ஏதாவது அவங்களுக்கு டெட் இருக்கா, இது எல்லா டெட்டையும் வந்து மொத்தமாக சேர்த்தி டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதை டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணோம்னா டெட் டு ஈக்விட்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா அந்த கிடைக்கிற நம்பரை வச்சு அந்த கம்பெனி வந்து எப்படி வந்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது அந்த கிடைக்கிற ரேஷியோ வந்து 1.0 அதில் அது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான டெட் தான் எடுத்திருக்காங்க, அவங்களால கட்ட முடியும், நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே 1லேருந்து 2.5னா கொஞ்சம் ஹெவியாக டெட் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இருக்குன்னா ரொம்ப ஹெவியாக டெட்டாக இருக்குது இந்த கம்பெனி கடனை கட்டி முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை மட்டுமே வச்சு பண்ண முடியாது. ஒரு சில கம்பெனிக்கு வந்து நிறைய டெட்டு தேவைப்படும் அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கெல்லாமே. ஸோ நம்ம இருந்தாலும் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டார்டிங் நம்ம பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கிற டெட் கம்பெனியை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ screener.inங்கிற வெப்சைட் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஸ்கிற ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ இங்கே போனோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்தையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ இங்கே கிரியேட் நியூ ஸ்க்ரீன். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து செக்டார் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும்னா நீங்கள் இதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ பில்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பேஸ் பண்ணியும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹையஸ்ட் இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஸோ குவார்ட்டர்லி வந்து ஒரு எப்படி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் க்ரோ ஆயிருக்கு, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸுங்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இப்போ இது வேண்டாம், எனக்கு வந்து கஸ்டமைஸ்டாக நான் வந்து சர்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் இப்போ தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கிற பட்சத்தில் கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அதை கொடுத்துக்கலாம். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் இது வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் கேபிடலைசேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஒரு கம்பெனியோட மொத்த மதிப்பு என்ன, இது வந்து 500ங்கிறது க்ரோர்ஸ். ஸோ 500 கோடிக்கு மேலே ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பார்த்தோமா. ஸோ அது வந்து 15 விட கம்மியாக இருக்குன்னா ஸோ அப்போ வந்து அது ரீசனபிளி வேல்யூடு கம்பெனி. ஸோ அப்போ அப்படி இருக்கிறதும் அதே மாதிரி கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ROC வந்து 20%க்கு மேலே நம்ம இருந்தால் நல்ல கம்பெனின்னு சொன்னோம். ஸோ 22% நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரன் பண்ணோன்னா ஸோ இந்த பேஸ்டான இந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, ஸோ மொத்தமாக 42 கம்பெனிஸ் அந்த க்ரைட்டீரியா வந்து மீட் பண்ணுது. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒரு பேசிக் ஐடியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணி இந்த ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.